ஒரு சிறுவனுக்கு வந்த ஆசை தான் ஒரு விமானி ஆக வேண்டும் என்று. அப்பொழுது அவனுடைய ஆசிரியர் கேட்கும் போதெல்லாம் சொல்வானா, நான் விமானி ஆவேன் என்று. அந்த சிறுவனுடைய பெற்றோர்கள் ஒரு கூலி தொழிலாளி, அவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட கிடையாதாம். வருடங்கள் கடந்து சென்றன. அந்த ஆசிரியர் தன்னுடைய ஓய்வு நாட்களிலே வெளிநாட்டிற்கு செல்ல விமானத்தில் பயணித்த போது ஒரு அறிவிப்பு வந்தது, வாழ்த்து செய்தியுடன் அன்புடன் உங்கள் மாணவன் என்று. அப்பொழுதுதான் அந்த ஆசிரியருக்கு புரிந்தது, அந்த சிறுவன் இன்று நமக்கு விமானியாக இருக்கிறான் என்று. அப்பொழுது அந்த ஆசிரியர் அந்த விமானியிடத்தில் கேட்டாராம், நீ எப்படி விமானி ஆனாய், உன் வீட்டிலே அதற்கான சூழ்நிலைகள் இல்லாத போதும் என்று கேட்டாராம். அதற்கு அந்த விமானி சொன்னாராம், என் பெற்றோர்கள் கூலி தொழிலாளி தான், எங்களுக்கு சொந்த வீடு கூட இல்லைதான் உண்மை. ஆனால் அதை குறித்து நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கிறது? நான் என்னென்னவாக வேண்டும் என்பதை நான் ஆசைப்படுகிறேனோ அதை தொடர்ந்து பேசினேன், வழிகள் திறந்தன, நான் விமானி ஆனேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்று வேத வார்த்தை சொல்கிறது. காணப்படுகிற காரியத்தை நம்புகிறது என்பது நம்பிக்கை அல்ல என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர், நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற விஷயங்களை அது விசுவாசமாய் பேசுகிறதெல்லாம் விசுவாசம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில காணாத காரியங்களை நம்ம பேசுகிறவர்களாய் நம்ம வாழ வேண்டும். வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நடக்கிறவர்களாய் வாழ வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில தரித்திரம், கஷ்டம், கடன், வியாதிகள் இருக்கும். அநேக தோல்விகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க. அதை குறித்து பேசுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நன்மையும் வந்து சேராது. ஏன்னா அதுதான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். குறைவிலான வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வியாதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தோல்வியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை பார்க்கிறதுல நம்ம பேசுகிறதுலையும் அதில் வாழ விருப்பப்படுகிறதுலையும் அர்த்தம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில எது பார்க்கல, எந்த காரியத்தை நீ காணல, அதை நீங்க பேசுகிறவர்களாய் வாழ வேண்டும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதனுடைய கனிகளை ருசி பார்ப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், மரணத்திற்கு ஏதுவான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தரித்திரத்திற்கு ஏதுவான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வியாதிக்கு ஏதுவான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தோல்விக்கு ஏதுவான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதினதின் கனிகளை அவர்கள் ருசி பார்ப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எது பார்க்கலையோ, நன்மையை பார்க்கலையா, நன்மையை குறித்து பேசுங்க. ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையா, ஆசீர்வாதத்தையே பேசுங்க. சுகத்தை பார்க்க முடியலையா, சுகத்தையே பேசுங்க. ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை பேசுங்க. பிள்ளைகளுடைய வாழ்வின் எதிர்காலத்தை குறித்து பேசுங்க. உங்க குடும்பத்தினுடைய உயர்வை குறித்து பேசுங்க. ஒரு சில பேருடைய பாரம் இப்படியா இருக்க வாய்ப்பு இருக்கு, நான் அநேக ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நீங்க அதை குறித்து பேச ஆரம்பிங்க. நிச்சயமாய் நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று பேசுங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நீங்க எதை நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில நல்லா இருப்ப நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையில செழிப்பா இருப்ப நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கிற நம்புறீங்களா? வேத வார்த்தை சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நீங்க நம்புற விஷயத்துல உறுதியா இருங்க. ஒருவேளை நீங்க நம்புகிற விஷயம் இந்த நாட்கள்ல காணப்படாதெல்லாம் இருக்குதுன்னா, ஆனா நீங்க ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில வந்து சேரும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற நிலைமையில வந்து சேரும். ஆனால் ஒரு நாளும் ஒருபோதும் நீங்கள் பேசுவதை நிறுத்தி விடாதீர்கள். நீங்கள் அதை அறிக்கையிடுவதை நிறுத்தி விடாதீர்கள். நீங்கள் அதை தொடர்ந்து அதை குறித்து தியானிக்கிறதை நிறுத்தி விடாதீர்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியம் நடந்திருக்கிறது. நான் சின்ன வயசுல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன கேட்கும்போது நான் சொல்லுவாங்க, நான் ஆசைப்பட்டதெல்லாம் நான் நல்ல ஒரு வேலைக்கு போய் நான் சேருவேன், அது மாத்திரம் இல்லாமல் நான் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனா ஆகுவேன் நான் சொல்லியிருது உண்டு. ஆனா என்னுடைய குடும்பத்தினுடைய பின்புலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியத்தினுடைய பின்புலம் கிடையாது, நல்ல ஒரு படிப்பறிவு உள்ள பின்புலம் கிடையாது. ஆனாலும் நான் பள்ளியில படிச்சு கொண்டு இருக்கும்போது இதெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா நாட்கள் வந்தது, ஒரு நல்ல வேலையிலும் நான் சேர்ந்தேன், ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாவும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்னன்னா பிரியமானவர்களே, நான் எதை பார்க்கலையோ அதை நான் பேச ஆரம்பிச்சேன். நான் எதை ருசி பார்க்க விரும்பணும் அதையே பேச ஆரம்பிச்சேன். நான் எதை அனுபவிக்க ஆசைப்பட்டனோ அதையே நான் பேச ஆரம்பிச்சேன், பேசினேன். இன்னைக்கு அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஊழியனாய் ஒரு நல்ல வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு ஆபீஸ்ல நல்ல வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். காரணம், நான் காணாததை நான் பேசினேன், இன்னைக்கு அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை நீங்க பார்க்காத அநேக காரியங்கள், அனுபவிக்காத காரியங்கள், நீங்க சுகத்தை அனுபவிக்கல, நன்மை அனுபவிக்காத காரியங்கள் இருக்குமானால், கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சொல்றேன்,
நீங்க அதை பேசுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிப்பீங்க. சுகத்தை பேசுனீங்கன்னா அனுபவிப்பீங்க. ஆசீர்வாதத்தை பேசுனீங்கன்னா அனுபவிப்பீங்க. பாதுகாவலை பேசுனீங்கன்னா அனுபவிப்பீங்க. ஒரு வாழ்க்கையில உயர்வை பேசுனீங்கன்னா அதை அனுபவிப்பீங்க. நீங்க பேசினீங்கன்னா உங்க வாழ்க்கையில நன்மையை ருசி பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் பேசுகிறவர்களாய் வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாய் இருக்கும்படியா நான் இவர்களுக்காக ஆசீர்வதிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென்.